லெஃப்ட் ரொட்டேட் அரே பை கே பிளேசஸ். ஸோ ஒரு அரே கொடுத்துட்டாங்க அண்ட் கே வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரி அதில் வந்து லெஃப்ட் ரொட்டேட் அரே பை ஒன் பிளேஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் வந்து கே பிளேசஸ், அதாவது கேன்ற வேல்யூ வந்து என்ன தராங்களோ அத்தனை பிளேசஸ் நம்ம வந்து லெஃப்ட் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் பார்க்கும்போது கேவோட வேல்யூ 2ன்னு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும் இங்கே பின்னாடி வரும் அண்ட் இந்த 3 எலமெண்ட்ஸும் இந்த இடத்துல முன்னாடி போயிடும். ஸோ ஒரு அவுட்புட் அரே எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவுட்புட் அரே. ஸோ நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டா இப்படி தான் வரும். 3, 4, 5 வந்து இங்கே இருக்கும் அண்ட் 1 and 2 வந்து பின்னாடி போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ 3, 4, 5 ஸோ அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா இப்போ எப்படி வரும்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேவோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ்க்கு என்னென்ன ஆன்சர் வரும்னு நான் உங்களுக்கு ரஃபாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் ரொட்டேட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ அப்படி பண்ணும்போது 1 மட்டும் மூவ் ஆகும், பேக்கில் மூவ் ஆகிட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் 1 ஸ்டெப் வந்து மூவ் ஆகிடும். அண்ட் கே ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 2 எலமெண்ட் மட்டும் இங்கே பின்னாடி வந்துட்டு மற்ற 3 எலமெண்ட்டும் முன்னாடி வந்துடும். ஸோ அதே மாதிரி கே ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ், கே ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸ் அண்ட் கே ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே மாறல, திரும்ப நமக்கு ஸ்டார்டிங்கில் என்ன பொசிஷன் இருந்ததோ அதே பொசிஷனுக்கு அரே வந்துடும். அதே மாதிரி இப்போ கே ஈக்குவல் டு 6 கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கே ஈக்குவல் டு 1 கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுமே இப்போ ஒரே ஆன்சராக இருக்கும், பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ கே ஈக்குவல் டு 1க்கும் கே ஈக்குவல் டு 6க்கும் ஆன்சர் வந்து சேமாக இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா நமக்கு கே ஈக்குவல் டு 5 அப்படின்னும் போது நமக்கு ஒரிஜினல் அரே கிடைச்சிருது. அதாவது நம்ம அரேல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் கேவோட வேல்யூவும் எப்போ ஈக்குவலாக இருக்கோ அப்போ நமக்கு சேம் அரே கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்காக கே ஈக்குவல் டு 6 அப்படின்னு போகும்போது நமக்கு கே ஈக்குவல் டு 1க்கு வந்த ஆன்சரே வந்திருக்கு. கே ஈக்குவல் டு இப்போ 7ன்னு கொடுக்கும்போது கே ஈக்குவல் டு 2க்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ இதை இன்னும் நம்ம எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கே ஈக்குவல் டு 6 இருக்கு அப்படின்னா இந்த 6 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 1ன்னு எழுதலாம். அதாவது 5க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சர் வந்துடும், அதாவது இருக்கிற பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் 1 டைம் மட்டும் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணால் போதும், 6 டைம்ஸ் நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்ணவே தேவையில்ல. இப்போ அதே மாதிரி கே ஈக்குவல் டு 7 இருக்குது, இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 + 2ன்னு எழுதலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு 5 டைம்ஸ் லெஃப்ட் ரொட்டேட் பண்ணால் சேம் பொசிஷனில் அரே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் 2 டைம் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு கிடைக்க வேண்டிய கே ஈக்குவல் டு 7க்கான ஆன்சர் வந்துடும். ஸோ ஒருவேளை கே ஈக்குவல் டு 10, 12 இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கே ஈக்குவல் டு 12 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 நம்ம எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா 5 + 5 + 2ன்னு எழுதலாம். அதாவது 2 டைம் வந்து நம்ம 5 லெஃப்ட் ரொட்டேட் பண்ணும்போது சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் 2 டைம்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ கே ஈக்குவல் டு 2க்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த சேம் ஆன்சர் தான் கே ஈக்குவல் டு 12க்கும் வரும். ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5, அதாவது நம்ம அரேயோட லென்த் என்னவோ அதோட மல்டிபிள்ஸில் வந்து நமக்கு சேம் பொசிஷனில் அரே வரும். ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளாக என்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் டு நான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து என்னன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்போ கே மாடுலோ என், இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக மல்டிபிள்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஈஸியாக மாடுலோ பண்ணி ரிமைண்டர் மட்டும் நமக்கு கேவோட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா நமக்கு 12க்கு பதில் நமக்கு ஆன்சர் வந்து 2ன்னு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிஜினல் கே வேல்யூ 12 இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 12 மாடுலோ என் வந்து நான் இந்த இடத்துல 5ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 12 மாடுலோ 5 வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ அப்போது 12க்கு பதில் நமக்கு கேல வந்து 2ன்னு ஸ்டோர் ஆகிடும். அப்போ நம்ம லெஃப்ட் ரொட்டேட் 2 டைம்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் சம்மில் பார்த்துருக்கோம். நம்ம லெஃப்ட் ரொட்டேட் அரே பை ஒன் பிளேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் டெம்ப்ன்ற ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் 1 ஸ்டெப் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த டெம்பரரி வேரியபிளை ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துலையும் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சேம் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கே ஈக்குவல் 2ன்னு இருந்தால் நம்ம டெம்பரரி வேரியபிளில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுவோம், 3னா 3 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு மற்ற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பின்னாடி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுக்கான கோடு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெம்ப்னு ஒரு அரே எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் இப்போ கேவோட வேல்யூ 2ன்னு இருக்கிறதால
ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ நம்ம லூப் பண்ணும்போது தேர்ட் எலமெண்ட்லேருந்து லூப் பண்ணாலே போதும். அது நம்ம 3லேருந்து லூப் பண்ணாலே போதும். ஸோ இப்போது ஃபார் INT I ஈக்குவல் டு இந்த இடத்துல நம்ம கேன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் இங்கே இண்டெக்ஸோட ஒரு டைம் எழுதிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கே ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து இண்டெக்ஸ் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த இடத்துல 3 எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஸோ I ஈக்குவல் டு நான் கேன்னு போட்டேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து முன்னாடி ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ கே I ஈக்குவல் டு கே அண்ட் I லெஸ் தென் n I ப்ளஸ் ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் இந்த இடத்துல நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 0 எலமெண்ட் இருக்கா அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இந்த 3ன்ற எலமெண்ட்டை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். அதாவது 0th இண்டெக்ஸில் இந்த 3 இப்போ நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ I வந்து கரெக்டாக இந்த இடத்துல 2ன்ற இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம கேன் கொடுத்ததால கேவோட வேல்யூ 2. ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி 0 எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ரிலேஷன் எழுதுறேன். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இண்டெக்ஸ் 2 வந்து இப்போ இண்டெக்ஸ் 0க்கு வரணும். இப்போ 3ல் இருக்கிற எலமெண்ட் வந்து 1க்கு வரணும். 4ல் இருக்கிற எலமெண்ட் வந்து 2க்கு வரணும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I மைனஸ் கேன்னு போட்டுடலாம். ஏன்னா நம்ம இப்போ ஐயோட வேல்யூ இந்த இடத்துல 2ன்னு இருக்கும். ஸோ இதில் இருந்து நம்ம கேவோட வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைச்சிரும். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ கேன்னு இருக்குது. ஸோ கே மைனஸ் கே நமக்கு 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கும். திரும்ப இதிலேருந்து கேவோட வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு 1ன்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ 4ன்னு மாறும். நெக்ஸ்ட்டு 4லேருந்து 2 மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2ன்னு கிடைச்சிரும். ஸோ இப்படி தான் இந்த இண்டெக்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இது ஈக்குவல் டு அரே ஆஃப் நம்ம ஐன்னு போட்டால் போதும். ஏன்னா இப்போ ஐயில் வந்து கேவோட இண்டெக்ஸில் இருக்கிற எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ அதாவது இந்த 3, 4, 5 ஸோ அது எல்லாமே இப்போ நமக்கு வந்து கரெக்டான ப்ளேசஸில் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 எலமெண்ட்டையும் வந்து நம்ம இப்போ இந்த ஃப்ரண்ட் பிளேசஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டெம்பரரி வேரியபிள் இருக்கிறத இந்த பின்னாடி போடணும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் எழுதுவோம். ஃபார் INT J ஈக்குவல் டு ஸோ இது கரெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து தேர்ட் இண்டெக்ஸ் இந்த இண்டெக்ஸ்லேருந்து வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த அரே வந்து 5 மைனஸ் கே அப்படின்னு போட்டோம்னா நமக்கு கரெக்டான இண்டெக்ஸ் 3ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அதை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ n மைனஸ் கேன்னு போட்டுக்கலாம். n மைனஸ் கேன்னு போட்டால் 5 மைனஸ் 2 3. ஸோ கரெக்டாக நமக்கு லாஸ்ட் 2 இண்டெக்ஸ் முன்னாடி கிடைக்கும். j லெஸ் தென் n j ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம டெம்பரவரி அரேவை லூப் பண்ணி அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து இந்த இண்டெக்ஸஸில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஏன்னா அரே ஆஃப் ஜேன்னு போகும்போதே கரெக்டாக நமக்கு இந்த இண்டெக்ஸ் தான் வரும். ஸோ இப்போ டெம்பரவரி அரேயில் இருக்கிற இண்டெக்ஸை லூப் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் INTன்னு போட்டு ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல அரே ஆஃப் வராது டெம்ப் ஆஃப்னு வரும். ஏன்னா நம்ம டெம்பரரி வேரியபிள் தான் இப்போ லூப் பண்ண போகிறோம். டெம்ப் ஆஃப் INT அப்படின்னு நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ அரே ஆஃப் ஜேன்னு இருக்கும்போது கரெக்டாக தேர்ட் இண்டெக்ஸில் INT வந்து இப்போ 0வாக இருக்குது. அப்போ டெம்ப் ஆஃப் 0 வந்து கரெக்டாக 1ன்னு பிளேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த ஃபோர்த் இண்டெக்ஸ்க்கு வந்துடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு INT ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு இந்த டெம்பரரி வேரியபிளும் இண்டெக்ஸ் மூவ் ஆகி கரெக்டாக 2ன்ற எலமெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 எலமெண்ட்டை டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லூப்பிங்கை. அதுலேருந்து n வரைக்கும் இருக்கிற 3 எலமெண்ட்ஸையும் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n மைனஸ் கே அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேன்னு போட்டால் நமக்கு இந்த லாஸ்ட்டில் நம்ம எத்தனை எலமெண்ட்ஸ் ஃபில் பண்ணணுமோ அந்த எலமெண்ட்ஸோட பொசிஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம லூப் பண்ணி டெம்பரவரி அரேயில் ஸ்டோர் பண்ண எலமெண்ட்ஸை அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடுறோம். ஸோ அப்படி ஃபில் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல 3, 4, 5 அண்ட் 1, 2. ஸோ இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ
ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம ஐஎன்டின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காகனா, நம்ம இந்த டெம்பரவரி அரேவை லூப் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இதையுமே வந்து வேணும்னா, நமக்கு நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லும்போது ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷனாக கூட போகலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது இன்னும் கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக இருக்கும். புரியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் இதே கான்செப்ட் ஐஎன்டி நீங்கள் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த புது வேரியபிள் இல்லாமல் எப்படி நம்ம டெம்பரவரி அரேவை லூப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜே பார்த்தீங்கன்னா n-kன்னு இருக்குது. ஸோ n-k என்னன்னா நமக்கு தேர்ட் இண்டெக்ஸ். ஸோ நம்ம கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் நம்ம டெம்பரவரி அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை லூப் பண்ணி இந்த இடத்துல போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம டெம்பரவரி அரேவை லூப் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ என்ன தேவைன்னா 0, 1, 2 ஸோ அந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேவோட வேல்யூ n-kன்னு போட்டதால் 3, 4, 5 ஸோ அந்த மாதிரி போகுது. ஸோ அப்போ இந்த 3, 4, 5ன்னு போகுது நம்ம 0, 1, 2, 3 அப்படின்னு வர வைக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை எல்லா எலமெண்ட்லேருந்தும் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ அதாவது 3 - 3 0ன்னு வந்துடும், 4 - 3 1ன்னு வரும், 5 - 3 2ன்னு வரும். ஸோ சிம்பிள். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து இந்த இண்டெக்ஸை நம்ம ஜேல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல ஜேலேருந்து நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஜே மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னு சொல்ல முடியாது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை வந்து மைனஸ் பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் என்ன பொசிஷன்னு பார்த்தீங்கன்னா n-k. ஸோ இப்போ உங்களுக்கு புரியலனாலும் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜே ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா n-k. ஸோ அதாவது 3 இண்டெக்ஸ் வரும். திரும்பவும் நம்ம இந்த இடத்துல n-kவை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 0ன்னு வரும். டெம்ப் ஆஃப் 0 1ன்னு இருக்கும். ஸோ அது சிம்பிளாக ஸ்டோர் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஜே ++ன்னு கொடுக்கும்போது 4ன்னு மாறும். இப்போ இந்த இடத்துல j = 4. ஆனால் இங்கே நம்ம இருந்துட்டு என்னோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் சேர்ந்தா இதெல்லாம் எதுவும் இன்க்ரிமெண்ட் ஆகாது. ஸோ n-k அகைன் வந்து 3ன்னு தான் வரும். ஸோ அப்படி பண்ணும்போது 4 - 3 இப்போ 1ன்னு வரும். ஸோ அப்போது டெம்ப் ஆஃப் 1 வந்து 2ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஐஎன்டின்ற ஒரு புது வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு பதில் ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா மாதிரி யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணி போயிருக்கோம். ஸோ இதை நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லும்போது உங்களோட ஸ்கில்ஸை இன்னும் நல்லா ஷோகேஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டெம்பரவரி வேரியபிளில் ஃபஸ்ட்டு k-எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கு நீங்கள் நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் கொடுத்துட்டு INT i = 0, i less than இந்த இடத்துல கேன்னு கொடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு k எலமெண்ட்ஸை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ i++, C++ல வெக்டார் எடுத்துக்கலாம், ஜாவாவில் வந்து அரே லிஸ்ட் எடுத்துக்கலாம், பைத்தானில் அரே லிஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ எது வேணால் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் டெம்பரவரி அப்படின்ட்டு ஒரு அரே எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் புஷ் பேக் யூஸ் பண்ணலாம் C++ல. ஒருவேளை ஜாவாவில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஆடு கொஸ்டினில் இருக்கிற அரே பையன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த இடத்துல டெம்பரவரி வந்து ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சூடோ கோடுக்காக இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக டெம்பரவரி = 1, 2, 3ன்னு போட்டேன். பட் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும்போது ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெம்பரவரியில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின். ஸோ லெஃப்ட் ரொட்டேட் இந்த இடத்துல நம்ம கே யூஸ் பண்ணோம், அதுக்கு பதில் டின்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான ரொட்டேட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டியோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெம்பரவரின்ட்டு ஒரு நான் வெக்டாரை அசைன் பண்ணிவிட்டு அந்த டெம்பரவரி வெக்டாரில் அந்த டி பிளேசஸ் இருக்கிற வரைக்கும் எல்லா எலமெண்ட்ஸும் புஷ் பண்ணிட்டேன். இப்போ ஷிஃப்ட்டை பண்ணுறேன் எல்லா எலமெண்ட்ஸும், ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ அது வந்து டி இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம i - d பிளேஸ் அதாவது 0 பிளேஸுக்கு வந்துடும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு எலமெண்ட்டாக வந்து திரும்ப லெஃப்ட்டில் புஷ் பண்ணிவிட்டு இப்போ டெம்பரவரியில் இருந்து நம்ம திரும்ப அரேக்கு வந்து புஷ் பண்ணுறோம். அதாவது பின்னாடி புட் ஸ்டோர்ட் எலமெண்ட்ஸ் அந்த எண்டு. ஸோ கடைசியாக மீது அந்த டெம்பரவரியில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம பின்னாடி ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி செக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டெஸ்ட் கேஸஸ் பாஸ்டு. ஸோ இப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டெம்பரவரி அரேல ஒரு எலமெண்ட்டும் இந்த இடத்துல புஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிக் ஆஃப் டி போட்டுக்கலாம். ஸோ அதாவது கே. ஏன்னா நம்ம எலமெண்ட்ஸை வந்து இந்த இடத்துல டெம்பரவரி அரேல புஷ் பண்ணுறோம். அண்டு நெக்ஸ்ட்டு
பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டையும் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ எலமெண்ட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, n-k எலமெண்ட்ஸ் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். அதாவது மீதி இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல k வந்து 2னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 எலமெண்ட்ஸை இந்த அரேல புஷ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக kன்னு போட்டோம். நெக்ஸ்ட் இந்த n-k எலமெண்ட்ஸை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல நம்ம n-k போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல n-k எலமெண்ட்ஸை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டெம்பரவரியிலேருந்து எடுத்து திரும்ப பின்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்காக திரும்பவும் பிக் ஆஃப் அது எவ்வளோ எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா k எலமெண்ட்ஸ் தான். ஸோ திருப்பணும் ஒரு k. ஸோ அதாவது டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிக் ஆஃப் k எதுக்காக அப்படின்னா அரேல புஷ் பண்ணுறதுக்கு. இந்த பிக் ஆஃப் n-k எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த n-k எலமெண்ட்ஸை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு. திரும்ப இந்த பிக் ஆஃப் k எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்ல இந்த டெம்பரவரி வேரியபிள் இருக்குல்ல, ஸோ அந்த எலமெண்ட்ஸை இந்த பின்னாடி புஷ் பண்ணுறதுக்காக திரும்பவும் ஒரு பிக் ஆஃப் k. ஸோ இதை நம்ம டோட்டலாக மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா பிக் ஆஃப் n plus kன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் இப்போ இதுக்கே ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுற ஸ்பேஸ் அவங்க கொடுத்த அரே இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன அரே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு பிக் ஆஃப் k. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டெம்பரவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியபிள் அசைன் பண்ணி அதில் கேவோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறோம். இந்த இடத்துல நமக்கு k2ன்னு கொடுத்ததால நம்ம ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணோம். k3ன்னு கொடுத்தா நம்ம ஃபர்ஸ்ட் 3 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் கேவை பொறுத்து மாறுன்றதால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் k. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஸோ இதை நீங்கள் இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒருவேளை இன்டர்வியூ வந்து எனக்கு இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 கான்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த சொல்யூஷன் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனை பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு இன்னும் ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் பார்க்க போகிறோம், அதாவது ஸ்பேஸ் ஆப்டிமைஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம இந்த இருக்கிற அரேவையை தான் நம்ம எப்படியாச்சும் மாற்றி இந்த ஆன்சரை வர வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. இப்போ k = 2ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற இந்த 1 2 இந்த கடைசியில் 1 2ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 3 4 5 ஸ்டார்டிங்கில் 3 4 5ன்னு வந்திருக்கு. ஸோ அதாவது இந்த முன்னாடி இருக்கிறது இந்த இடத்துல பின்னாடி வந்திருக்கு, இந்த இடத்துல பின்னாடி இருக்கிறது இந்த இடத்துல முன்னாடி வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுக்கு நம்ம ரிவர்சல் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் k எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் k எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 2 அதாவது k = 2ன்னு இருக்கும்போது இதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிப்போம். ரிவர்ஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் 2 1 அப்படின்ட்டு கிடைச்சிரும். ஓகே 2 1ன்னு கிடைச்சிட்டு இப்போ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் 3 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிடுவோம். அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 4 3ன்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் 3 எலமெண்ட்ஸையும் தனியாக ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த அரேவிலேருந்து இப்போ இந்த அரேக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 1 5 4 3 2 1 5 4 3. ஸோ இப்போ இந்த அரேவை நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா ஸோ இப்போ பாருங்கள் 3 4 5 1 2. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண 3 ஸ்டெப்ஸ், சிம்பிளான ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரிவர்ஸ்ன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ என்னென்ன தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் த k எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் கேன்னு கொடுத்துடலாம் அந்த மெத்தடில். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்கு பதில் n-k எலமெண்ட்ஸ். ஸோ n-kன்னு கொடுத்தா நமக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிவர்ஸ் மொத்த அரேவைனா நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது ரிவர்ஸ் என்னன்னு கொடுத்தோம்னா நமக்கு இந்த ரிவர்ஸ் கிடைச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு k எலமெண்ட்ஸ் ரிவர்ஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் ரிவர்ஸ் வந்து n-k எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணணும் அண்ட் நெக்ஸ்ட் n எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 3 ரிவர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக வந்து லெஃப்ட் ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த k எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா k தான் வரும். ஸோ பிக் ஆஃப் k அண்ட் நெக்ஸ்ட் இந்த n-k எலமெண்ட்ஸை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அகைன் பிக் ஆஃப் n-k
k elements. சாரி n minus k தான். அண்ட் நெக்ஸ்ட் ரிவர்ஸ் n elements. ஸோ இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி big of n வரும். ஸோ இப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் கே மைனஸ் கே போயிட்டு n ப்ளஸ் n 2n வரும். அதாவது big of 2n. இதுதான் வந்து இந்த சொல்யூஷனுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி. ப்ரீவியஸ் சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி n ப்ளஸ் கேன்னு கிடைச்சிருக்கும். ஸோ n ப்ளஸ் கேவை விட 2nன்றது ஸ்லைட்டாக ஒரு பெரிய டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். பட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இல்லவே இல்லை, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல. இது கொடுக்குற நமக்கு அரேவையை தான் நம்ம திரும்ப திரும்ப ரிவர்ஸ் பண்ணி லெஃப்ட் ரொட்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும்ட்டு கோட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேம் டியை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டி எலமெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து டி வரைக்கும். அண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த n மைனஸ் டி எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் அரே. இந்த ரிவர்ஸ்ன்றது C++ல வந்து நமக்கு லைப்ரரியாக இருக்கும். ஸோ அதனால நம்ம ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் தனியாக எழுத தேவையில்ல. ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ். இப்போ ஒருவேளை இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்கள் லாங்குவேஜில் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா ஸோ இந்த ரிவர்ஸ் ஃபங்க்ஷனுக்கான கோடிங்கையும் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் அரேன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அரேவை பாஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எண்டிங் இண்டெக்ஸ், அதாவது 0 to d எலமெண்ட்ஸ் d-1 நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இந்த இடத்துல ஒரு டெம்பரவரி கொடுத்துட்டு அதில் ஸ்டார்டிங் எலமெண்ட்டு அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணிவிட்டு திரும்ப எண்டிங்கில் வந்து அந்த டெம்பரவரி வேரியபிள். இது சும்மா ஜஸ்ட்டு நம்ம ஸ்வாப் தான், இது உங்களுக்கே தெரியும். திரும்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணுவோம், எண்டிங் இண்டெக்ஸை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த அரே வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0 to d, நெக்ஸ்ட்டு வந்து d-, அதாவது n-d எலமெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு த ஹோல் அரே. அதாவது இந்த இடத்துல டியில் ஸ்டார்ட் ஆகி n-1 வரைக்கும், இந்த இடத்துல வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் ஹோல் அரே. ஸோ இப்போ நம்ம இதை சப்மிட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் ஆல் டெஸ்ட் கேசஸ் பாஸ்டு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தெளிவாக ப்ரூட் ஃபோர்ஸ்லேருந்து ஆப்டிமல் அப்ரோச் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் ரொட்டேட்டுக்கு பார்த்துருப்போம். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் ரைட் ரொட்டேட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா யோசிங்க. நீங்களே பென் அண்ட் பேப்பர் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அந்த ஆன்சரை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஆன்சரை நானும் பார்ப்பேன். ஸோ லெஃப்ட் ரொட்டேட் பண்ண மாதிரி அதே தான், சிம்பிள் தான், ஈஸியாக இருக்கும் ரைட் ரொட்டேட்டும். ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான டைம் காம்ப்ளெக்சிட்டி, பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.